எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கண்ணன்ஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்பதில் பல சிக்கல் தொடர்ந்து நிலவி வந்தது. ஆனால் இப்பொழுது இடதுசாரிகள் விசிகா இவர்கள் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க போது ஓரளவுக்கு உறுதியானாலும் கூட ஆளுநர் அவர்கள் கேரளம் செல்வது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. விஜய் அவர்களை சிஎம் ஆக விடாமல் தடுப்பதற்கான ஒரு காரணியா அப்படின்னு யோசிக்க வைக்குது. எப்படி சார் பாக்குறீங்க? முதலில் புதிய அரசிற்கு வாழ்த்துக்கள். தமிழக மக்களின் ஏகோபித்த முடிவு, மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை ஒத்துக்கொண்டு புதிய அரசை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் இந்த நிலையில் ஆளுநர் இழுக்கிறாரா, விஜய் அவர்களுடைய முதல்வர் பதவியை தடுக்கிறாரா என்பதெல்லாம் கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து விவாத பொருளாக மாறி வரும். ஆனால் இன்றைக்குள் அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இனி ஆளுநர் அழைத்தே ஆக வேண்டும் என்கிற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டிக்கு தேவையான அந்த 118 சீட்டுகளை இன்று கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆதரவை கொடுக்கும் என்றே கருதுகிறேன். கிட்டத்தட்ட அதை நோக்கித்தான் இப்பொழுது களம் சென்று கொண்டிருக்கிறது. ஆளுநரை மீண்டும் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை அதிகாரப்பூர்வமாக விஜய் கேட்பார் என்றே கருதுகிறேன். விரைவில் அதற்கான சூழ்நிலைகள் கனியும். இந்த 118 எம்எல்ஏக்களோடு விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை சரிவர 5 ஆண்டுகளுக்கு நடத்திவிட முடியுமா? ஏதேனும் குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குமா? அரசியல்னாலே குளறுபடி தான், கோஷ்டி தான், கோஷ்டி பூசல் தான். இதை சமாளிக்க வேண்டும். அரசியலில் இதே மாதிரித்தான் 96 வாஜ்பாய் அரசிற்கு, ஐக்கிய குஜரால் அரசிற்கு, தேவகவுடா அரசிற்கு, இப்படி பல பிரதமர்களை அந்த 96 98 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பல பிரதமர் வேட்பாளர்களை நாம் பார்த்துவிட்டோம். ஆனால் இதுவரை தமிழகத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. ஒரு தொங்கு சட்டசபை அமைந்ததில்லை. முதல் முறையாக ஒரு தொங்கு சட்டசபை அமைந்திருக்கிறது. ஒரு மைனாரிட்டி அரசு ஏற்கனவே கலைஞர் அவர்கள் தலைமையில் நடந்திருந்தாலும் கலைஞர் தன்னுடைய அரசியல் மதிநுட்பத்தின் காரணமாக, அனுபவத்தின் காரணமாக அந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் தங்கு தடையின்றி நடத்தி முடித்தார். ஆனால் முதல் முறையாக அரசியலோ, அரசு பதவியிலேயோ, அரசியல்களிலோ பங்கெடுக்காத விஜய் அப்படியே சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியலில் வந்த உடனே முதலமைச்சர் சீட்டு அவருக்காக ஒதுக்கப்படுகிறது. இதெல்லாம் மக்களுடைய ஏகோபித்த விருப்பத்தின் காரணத்தால் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அப்புறம்தான் உண்மையான அரசியலை துவங்குகிறது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து விட்டார், தவறில்லை, தப்பில்லை. அரசியலுக்குள் வந்ததுக்கு பிறகும் சினிமாவாக இனி கருத முடியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நாட்டில் ஏற்படுகிற, தமிழகத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்விற்கும் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். நல்லது, கெட்டது, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், சட்டம் ஒழுங்கு, இப்படி அனைத்திற்கும் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி கடுமையான ஒரு நெருக்கடிக்குள் அவர் ஆட்பட்டிருக்கிறார். 6 மாதங்கள் போகட்டும், பார்ப்போம். ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தற்குறிகள் என்ற பெயர் பரவலாக பதியப்பட்டிருக்கிறது. அந்த தற்குறிகளை ஆச்சரிய குறிகளாக மாற்றுவேன் என்று சொல்லித்தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார். தற்குறிகளா, ஆச்சரிய குறிகளா என்பதை அவர் நடந்துக்கிற விதத்தையும், அவர் இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துகிற விதத்திலும் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் ஒரு 6 மாதங்களுக்கு இவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை பார்ப்போம். அதிமுகவில் இருக்கின்ற பலரும் கொஞ்சம் கூட மனம் தளராம சொல்றாங்க, எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைய போது உறுதியாகிவிட்டது, காத்திருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வராம அது சொல்வதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பொழுதுமே எடப்பாடி என்றைக்கு அதிமுக தலைமையேற்று அந்த கட்சியை வழிநடத்த துவங்கினாரோ அன்றைக்கிலிருந்து அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறது. ஒவ்வொரு தோல்வியிலும் அவர்கள் எந்த பாடத்தையும் கற்கவில்லை.
எடப்பாடியை கொண்டாடுவதும் அவரை குளிப்பாட்டுவதும் தான் இவர்களுடைய நோக்கமாக கருதுகிறார்கள். இப்பொழுதும் எதிர்க்கட்சியா கூட வர முடியாத இடத்தில் தான் அதிமுக இருக்கிறது. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம், எடப்பாடி தலைமையில் ஆட்சி மலரும் என்று சொல்வதெல்லாம் கற்பனைக்கு மீறிய செயல். அவர்களை எல்லாம் மருத்துவமனையில் சென்று பரிசோதனை செய்து கொண்டால் நல்லா இருக்கும் என்றுதான் கருதுகிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, திமுகவே ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மனநோயாளி என்ற இடத்துல எடப்பாடி எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் திராவிட கட்சிகள் தான். திமுக எதிர்ப்பில் தான் அதிமுக உருவாகிறது. அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வரைக்கும் தொடர்ந்தது. ஆனால் எடப்பாடி தலைமையேற்ற பிறகு திராவிடம் என்றாலே என்னவென்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு அதெல்லாம் படிச்சவங்க போய் கேளுங்கன்னு சொல்லிட்டார். இப்ப இன்று வரை நேற்று வரை எதிர்த்து விட்டு எதிரெதிர் துருவங்களாக இருந்துவிட்டு இன்றைக்கு ஒருவேளை விஜயை எதிர்ப்பதற்காக அதிமுகவும் திமுகவும் இணைந்ததாகவே வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சுதந்திர வரலாற்றில் அதிகபட்சமாக தமிழகத்தில் தான் அதிமுகவும் திமுகவும் அதிக ஆண்டுகள் ஆண்டிருக்கிற கட்சி. நேற்று வந்த ஒரு நடிகரின் கட்சிக்காக இரு பெரும் கட்சிகள் இணைந்தது என்றால் இவர்களை விட பெரிய ஆளாகத்தான் பொதுமக்கள் மத்தியில் விஜய் அவர்களை பார்க்கப்படுவார்கள். அப்படி என்றால் பழம்பொருந்திய தலைவராக விஜய் மாறுவதற்கான வாய்ப்பை அதிமுக திமுக இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு தவறான முன்னுதாரணம். அதை செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அது இரண்டு கட்சிக்குமான பாதிப்பாகத்தான் முடியும், விஜய்க்கான வளர்ச்சியாகத்தான் முடியும். அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் விஜய் மறுமுறை தேர்தலில் இப்ப வாங்கிய வெற்றியை விட இன்னும் பலமான அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் களத்தில் இருக்கிறது. விஜய் அவர்களோடு காங்கிரஸ் சென்றது ஒரு பெரும் கூட்டணி பலம், இந்தியா முழுவதும் ஒரு பெரும் ஒரு பார்வை கவனத்தை பெற்றுள்ளதை நம்மால பார்க்க முடியுது. இது தொடர்ந்து 29லும் பயணிக்க போறோம்னு காங்கிரஸும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? காங்கிரஸ் பிரிந்து வந்ததே திமுக சந்தர்ப்பவாதம் என்கிறது, முதுகில் குத்திவிட்டார்கள் என்கிறது. ஆனால் காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எப்படியாவது தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையால் இந்த கட்சி ஒரு மாநிலங்களவை உறுப்பினரோடு 28 சட்டமன்ற வேட்பாளர்களோடு தக்க வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு சமய சந்தர்ப்பத்தை பார்த்து நகர்ந்து விட்டார்கள். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறுதான் இப்பொழுது அரசியலும் மாறி இருக்கிறது. கொள்கையோ கோட்பாடோ அதெல்லாம் இருக்கிற கட்சி இயங்குமா என்று தெரியவில்லை. மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய மக்கள் கொள்கைக்காகவோ கோட்பாடுக்காகவோ மக்களுக்கான வளர்ச்சிக்கான மாற்றத்திற்காகவோ இந்த வாக்கை செலுத்தினார்களா என்று தெரியவில்லை. வெறுப்பின் காரணமாக செலுத்தி இருக்கிறார்கள். குழந்தைகளின் விருப்பத்தின் காரணமாக வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள். இளைஞர்கள் திமுக அதிமுக மீது கோபத்தால் வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். முதியவர்கள், அதாவது தாத்தா பாட்டிகளை பேரன் பேத்திகள் வற்புறுத்தி வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள். 1 ஓட்டு தானே போட்டேன், 2 ஓட்டு தானே போட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வாக்கை செலுத்தி விட்டார்கள். இப்பொழுது செலுத்தியவர்களே ஐயோ என்ன நாங்க எதிர்பார்த்த மாற்றத்துக்கு வேற மாற்றம் வருகிறதே என்று தவிக்கிறார்கள், தச்சலிக்கிறார்கள். அதனால் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் சந்தோஷப்படும் சம்பவமா என்பது இன்றும் அதை முழுமையான சந்தோஷமாக மாற்றுவதற்கான மனநிலையே இப்பொழுது இல்லை. ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அது மாற்றமா ஏமாற்றமா என்பது இன்னும் போக போகத்தான் தெரியும். தமிழகத்துல முழுமையா யாரும் விஜயை ஏத்துக்கல. வாக்கு சதவீதமா இருந்தாலும் சரி, சீட்டா இருந்தாலும் சரி, பெரும்பான்மையே விஜய்க்கு கிடைக்கல. அப்படின்றப்போ விஜய்க்கு ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இன்னமும் தமிழகத்துல இருக்கும் பொழுது திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்து அதை அறுவடை செய்யலாமே அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஏன் அந்த இடத்துக்கு நகர மாட்டேன்றாங்க? இப்ப இப்படி ஒரு தொங்கு சட்டசபை இந்த நேரத்தில் அமைந்ததை நான் வரவேற்கிறேன், நல்லது என்றே கருதுகிறேன். ஏனென்றால் முழுமையான விஜய் ஆதரவு ஃபுல் மெஜாரிட்டி வந்திருப்பாரு அப்படின்னா இன்னும் இவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை, பக்குவப்படவில்லை. அப்படித்தான் அவர்கள் நடவடிக்கை நம்மளுக்கு காட்டுகிறது. இந்த நேரத்துல முழு மெஜாரிட்டினா அவ்வளவுதான், சட்டம் ஒழுங்குக்கு கேள்விக்குறியாயிரும். இவர்கள் சொன்ன மகளிர் பாதுகாப்பே இவர்கள் கட்சியாலேயே அது அளிக்கப்பட்டுவிடும். வளர்ச்சிக்கான யோசனைகளை இல்லாமல் போய்விடும். அப்படி என்றால் இப்பொழுது விஜய் அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையையும் கேட்டு கலந்து ஆலோசித்து கலெக்டிவ் டெசிஷனாகத்தான் இப்பொழுது ஆட்சியை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது தொங்கு சட்டசபையால். அதனால இப்பொழுது விஜய் அவர்கள் பக்குவப்படுவதற்கும் தாவேகாவினர் தங்களை திருத்திக் கொள்வதற்கும் தங்களுக்குத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் ஆட்சியை கட்சியை ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாற்றுவதற்கும் இந்த தொங்கு சட்டசபை உதவும் என்றே கருதுகிறேன். இந்த நேரத்தில் அதிமுக திமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினாலும் அவர்கள் ஆட்சியை நடத்திவிடலாம், கட்சியை நடத்திவிடலாம். ஆனால் விஜய் என்பவரை தாவேகா கட்சி என்பதை ஒரு பெரிய பிம்பமாக மாற்றுவதற்கு தான் அது உதவும். அதனால் அப்படி செய்யாமல் இருப்பதே அதிமுக திமுகவிற்கு நல்லது. இந்த நிலை இன்னும் கொஞ்ச நாட்கள் போக போகத்தான் ஸ்டாலின் சிறந்தவரா, எடப்பாடி சிறந்தவரா, விஜய் அவர்களை விட ஆட்சியில் அதிகாரத்தில் ஆளுமையில் சிறந்தவரா என்பது இன்றைக்கு நாம் முடிவு செய்ய முடியாது. காலம் கடக்க வேண்டும். ஒரு ஹனிமூன் பீரியட் என்று சொல்வதை போல் ஒரு 6 மாதம் கடக்கட்டும். இந்த ஆட்சி அதிகாரம் இந்த போக்கு இவற்றை பற்றிலாம் இன்னும் விரிவாக பேசணும். இடதுசாரிகள் விசிகா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறத ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டு அனுமதி பெற்றுதான் ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா, இல்ல அழுத்தம் ஏதேனும் இருக்கா? ஏன் அவங்க தயங்கணும்? விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போயிடலாம்ல காங்கிரஸ் மாதிரி. அது ஏன் தயங்கி எடுக்க வேண்டிய? இந்த கூட்டணி ஒரு 15-20 ஆண்டு காலமாக தொடர்கிறது. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற பிறகு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்கின்றன. திமுகவால் பெரிய பலன்களை பெற்றிருக்கின்றன. ஒரு கம்ஃபர்டான கூட்டணி அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கூட்டணி தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக சூழ்நிலையின் காரணமாக இந்த கூட்டணி உடைய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியை பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கலாம், தொடர்ந்து எதிர்காலத்தை பற்றி யோசித்திருக்கலாம். எதிர்கால வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் இந்த கூட்டணியில் இருப்பதா, அல்லது பதவிக்கும் பேருக்கும் புகழுக்கும் மேற்படி விஷயங்களுக்கும் தாவேகாவுடன் பயணிப்பதா என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். அதனால்தான் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது புது கட்சியுடன் பழைய கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த அமைப்பு சரியானதா தவறானதா என்பதை நாம் கூட்டணி வைத்தவுடன் சொல்லிவிட முடியாது. நடவடிக்கை செல்லட்டும், காலம் கடக்கட்டும், என்னவென்பதை பார்ப்போம். விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் பல சிக்கல்களை கொடுத்த போதும் கூட தொடர்ந்து இவர் எங்கேயுமே கேள்வி எழுப்பல. மக்கள் மத்தியில இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கலாம், இது இவ்வளவு காலம் இழுப்பதற்கான தேவை இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் கடந்த 3 நாட்களா எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஆளுநருடைய இழுத்தடிப்பு என்பதை பார்க்க கூடாது. 118 எம்எல்ஏ இருந்தால், ஆதரவு கடிதத்தை கொடுத்திருந்தால் ஆளுநர் அன்றே அழைத்திருப்பார். ஏற்கனவே இந்தியாவில் பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. பாரத பிரதமருக்கே ஐக்கிய குஜராலை ஒரு மைனாரிட்டியாக தேர்ந்தெடுத்தார்கள், நிற்கவில்லை, நிலைக்கவில்லை. அப்படித்தான் சந்திரசேகர், அப்படித்தான் வாஜ்பாய், இவர்களெல்லாம் தேவகவுடா, இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நிரூபிக்க முடியவில்லை, ஆட்சி கவிழ்ந்தது. ஏன் மைனாரிட்டி அரசை நடத்திய வாஜ்பாய் அவர்களே ஒரு ஓட்டில் கவிழ்ந்து போய்விட்டார், ஆட்சியை கவிழ்ந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. கர்நாடகத்தில கூட எடியூரப்பாவை மைனாரிட்டி கவர்மெண்டை அமைக்க ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் என்ன ஆகிவிட்டது? ஆட்சியை அவரால் நிரூபிக்க முடியவில்லை, நிலைக்க முடியவில்லை. அதே சூழ்நிலை மறுபடியும் ஏன் ஏற்பட வேண்டும்? ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏன் உருவாக்க வேண்டும்?
இந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு குதிரை பேரத்திற்கு நாம் ஏன் வழிவகை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் கருதி இருக்கலாம். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். இதற்குள் அரசியல் இருக்குமா என்றால் அரசியலுக்குள் அரசியல் இல்லாமல் இருக்குவதற்கான வாய்ப்பே இல்லை. அரசியல் இருக்கிறது, இருக்கும். ஆனால் அதை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அரசியல் இருக்கும். ஆளுநர் அரசியல் மட்டுமல்ல, அதிகாரிகள் அரசியலும் தொடரும். ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல் நிகழ்வுகள் என்பது இனிமேல் தொடரத்தான் செய்யும். அரசியலுக்குள் வந்துவிட்ட பிறகு அரசியல் செய்கிறார்களே என்று கத்துவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சமாளிக்க வேண்டும். இதை விட பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் சந்திக்க வேண்டும். அதனால் இதை ஆளுநருடைய நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு நீதிமன்றம் தயாராகவே இருக்கிறது. ஆனால் இதுவரை அவர் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபியுங்கள் என்றுதான் சொன்னார். அது ஒரு வகையில் குதிரை பேரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு இருக்கிறது. ஒரு நல்லாட்சியை நோக்கிய பயணத்திற்கு வழிவகுத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இதுல பாஜக தலையீடு பெரிய அளவுல இருக்குதுன்னு பலரும் சொல்றாங்க. இப்படியே போனாலும் விஜயால தொடர்ந்து 5 ஆண்டு நீடிக்க முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஓவராலா எப்படி பாக்குறீங்க? பாஜக இனிமேல் ஈஸியாக தலையிடும். இதுவரைக்கும் தலையிட்டு இருக்கிறதா என்பது தெரியாது. அதற்கு நம்மளுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அதிமுகவை பாஜக சிதைத்து விட்டது என்பது ஊர் உலகத்திற்கே தெரியும். திமுகவை சிதைக்க முடியவில்லை, பிரிக்க முடியவில்லை. இப்பொழுது புதிதாக ஒரு கட்சி, விஜய் கட்சி, அவருக்கு அனுபவமோ அரசியலோ இப்பொழுதுதான் இனிமேல் அவர் கத்துக்கொள்ள வேண்டும். பாஜக இனிமேல் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கத்தான் செய்யும். பொலிட்டிக்கல் கேம் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இதெல்லாம் சமாளிக்கணும். சினிமாவில பேசுற மாதிரி வசனமா இன்னும் பேச முடியாது. ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இனிமே சொல்ல முடியாது. மோடி அப்படின்லாம் வசனம் பேச முடியாது. இப்பொழுது அரசியல் நடத்தணும், ஆட்சியை சேர்த்து நடத்தணும். பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தவறுக்கும் முதலமைச்சரும் இந்த ஆட்சியும் பொறுப்பேற்க வேண்டும். அப்ப தவறில்லாத ஆட்சியாக செலுத்த வேண்டும் என்றால் மிகுந்த கவனத்துடன், பொறுமையுடன், நிதானத்துடன் கலந்து ஆலோசித்து அரசியல், சட்டம், சட்ட வல்லுநர்கள் இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்தான் முடிவெடுக்க வேண்டும். அதனால் பாஜக தலையீடு இல்லாமல் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. இருக்கும், தலையிடும், கட்சியை பிரிக்க பார்க்கும். திடீரென்று தாவேக்காவே 2ஆ உடைச்சு 2/3 மெஜாரிட்டிய பாஜக தூக்கி வைத்துக் கொண்டு எங்களுக்கு தான் ஆட்சி அப்படின்னு மாத்தலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. தாவேக்கா வேட்பாளர்களை பிரிப்பதற்கு சாத்தியம் இருக்குமா? எம்எல்ஏக்களே தூக்குற கட்சி தானே பாஜக, எம்பிக்களை தூக்குற கட்சி தானே பாஜக. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட 10க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தாங்க. அதுல 7ல இருந்து 8 பேரை தூக்கிட்டு மெஜாரிட்டி அவங்க கொண்டு போயிட்டாங்களே. அது மாதிரி ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு? அதனால உத்தவ் தாக்கரே மட்டும் தனியா விட்டுட்டு ஷிண்டே தலைமையில ஆட்சி எங்க ஆட்சின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு பாஜக கூட்டணி ஆட்சி பண்ணாங்க. இப்ப பாஜக ஆட்சியே மகாராஷ்டிரால வந்துருச்சு. அது மாதிரி பாதி பேரை தூக்க மாட்டாங்க, கட்சியை உடைப்பதற்கான வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. உத்தம புத்திரர்கள்லாம் அவர்கள் கிடையாது. இந்த வேலையை செய்வதற்கான எளிதான வாய்ப்பு விஜய் என்று கருதுவார்கள். ஆனால் கண்ணும் கருத்துமாக கவனிக்கப்பட வேண்டிய பொறுப்பு, கடமை இனிமேல்தான் விஜய்க்கு ரொம்ப இருக்கிறது. இதுவரைக்கும் அரசியல் செய்து விட்டார். இனிமேல் அரசாங்கத்தை செலுத்த வேண்டும். கவனம் மிக முக்கியம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.